வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் 20 VBA செலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸல் ஷீட்டில் டெவலப்பர் அப்படின்ற டேபில் பார்த்தீங்கன்னா இன்செட் அதுக்குள்ளே ஆக்டிவேக்ஸ் கண்ட்ரோலுக்குள்ளே கமெண்ட் பட்டன் நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு விசுவல் பேசிக் கோடிங்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஓகே, ஸோ இந்த இதுக்குள்ளே கோடிங் எழுதி நம்ம எதை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேல்யூ செட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து A1 அப்படின்ற இந்த ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் கமெண்ட் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ கமெண்ட் பட்டனுக்குள்ளே என்ட்ராகி செல்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா இங்கே ரோ இண்டெக்ஸ் அண்ட் காலம் இண்டெக்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஷோ பண்ணுது. ஸோ ரோ இண்டெக்ஸ் காலம் இண்டெக்ஸ். நான் ரோ இண்டெக்ஸ் வந்து A1 அப்படின்றனால 1 அப்படின்றது அதோட இண்டெக்ஸு. டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு ஸோ இப்போ கமெண்ட் டிசைன் மோடில் ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது E8 வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா A1 செலக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம எழுதுனா கமெண்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செல்ஸ் இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், டைரெக்டாக நான் அதோட நேம் வச்சே நான் கொடுக்கலாம். ரேஞ்ச் ஆஃப் A1 அப்படின்னு சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் செலக்ட் அப்படிங்கிற கமெண்ட். இப்போ கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு எங்கே மவுஸ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு A1க்கு போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்டிகுலராக ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஓகே. ஸோ இதே வந்து ரொம்ப அதிகமாக செலக்ட் பண்ணோம், அதாவது செலெக்ஷன் அதிகமாக வேணும், A1லேருந்து B2 வரைக்கும் வேணும் அப்படின்னா ஸோ ரேஞ்ச் A1 B2 அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ஸோ டாட் செலக்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு A1லேருந்து B2 வரைக்கும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ 4 செல்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே ரேஞ்சை மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக செலக்ட் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு செல்ஸில் செல்ஸ் 1,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்லுக்கு வந்து உங்களுக்கு 90ங்கிற வேல்யூ வந்து செட் ஆயிரும். இதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணிங்களாலும் உங்களுக்கு வேல்யூ செட் ஆயிரும். ஸோ இதில் ரேஞ்ச் A1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 90 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா A1க்கும் உங்களுக்கு 90 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த வேல்யூ கொடுக்குறீங்கனாலும் ஓகே, ஸோ செட் ஆயிரும் அந்த வேல்யூ. சரி, ஸோ இதே வந்துட்டு A1 B2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 90 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலும் அந்த A1 B2 வரைக்கும் உங்களுக்கு 90 அப்படின்றது செட் ஆகிருக்கும். தட் இஸ் A1க்கும் A2க்கும் B1 B2 ரெண்டுக்குமே உங்களுக்கு நாலுக்குமே வந்து 90 அப்படின்றது உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஸோ சீட் 1னா 1 மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமா, வேறு சீட்டில் இருக்கிறதெல்லாம் செலக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் 1 டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சீட் 1 செலக்ட் ஆகும். இப்போ நமக்கு சீட் 1ல் ஆல்ரெடி இருக்கனால நான் சீட் 2 டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப சீட் 1லேருந்து சீட் 2க்கு செலக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போ சீட் 1 இங்கே இருக்குது, செலக்ட் கமெண்ட் கொடுத்த உடனே சீட் 2 வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ சீட் 2 பை டிஃபால்ட் வந்து ஃபஸ்ட்டு செல்லில் வந்து செலக்ட் ஆகிருக்கும் எப்பயுமே. இப்போ நான் வந்துட்டு செலெக்ஷன் கமெண்ட் வந்து சீட் 2 டாட் செலக்ட் இருக்குதுல, ஸோ அதுக்குள்ளே ரேஞ்ச் என்ன செலக்ட் பண்ண போகிறேன், ரேஞ்ச் ஆஃப் ஸோ A5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் A5 கொடுத்தாலும் நம்மளோட புக் வந்து சீட் 1ல் தான் இந்த கோடு எழுதுறதுனால புக் 1ல் இருக்கு, அதாவது சீட் 1ல் இருக்க A5 தான் செலக்ட் பண்ணோம். அதனால் நான் முன்னாடி ரேஞ்சுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறேன், சீட் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சீட் 1ஓட சீட் 2ஓட ரேஞ்ச் ஸோ நம்ம சீட் 1ல் தான் இருக்கோம், சீட் 2ஓட ரேஞ்ச் A5 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோன்னா உடனே சீட் 2ல் இருக்க A5ஐ நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கமெண்ட் 1ல் கிளிக் பண்ண உடனே ஓகே, ஸோ A5 மட்டும் கொடுத்துருக்கேன், டாட் செலக்ட் நம்ம கொடுக்காம இருக்கோம், செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ செலக்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு A5 உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு சீட் 2ல். ஓகே, ஸோ இது மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுறது பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் ஸோ ஏற்கனவே இருக்கிற செலக்ட் பண்ணியிருக்கிற ஒரு செல்லுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குறது, நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல E5 செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த E5க்கு ஏதாவது வேல்யூ செட் பண்ணணும்னா எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் பட்டனில் செலெக்ஷன் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது செலெக்ஷன் டாட் வேல்யூ 78 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த மவுஸ் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு தட் இஸ் E5ல் செலக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணேன்னா அந்த E5 வந்து 78. ஸோ இன்னும் I2ல் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அது ஸோ எங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அட் த சேம் டைம் இதே சேம் கமெண்ட் தான் உங்களுக்கு மல்டிபிள்
செலெக்ஷன் கொடுத்துருந்தீங்கனாலும் மல்டிபிள் செல்ஸை செலக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அத்தனைக்கும் 78 மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் செலெக்ஷன் எங்கெங்கே பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் அந்த வேல்யூ செட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் ஏதாவது செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எம்எஸ்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற இடம் எல்லாமே எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னா ஸோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டிசைன் மோட்லேருந்து நார்மல் டிசேபிள் பண்ணிவிட்டு கொடுக்குறப்ப உங்களுக்கு எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகே, பிபியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா moneysoftdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். மிக்க நன்றி.